வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை எழுதின இந்த ஆத்தர் அண்டு பப்ளிஷர்ஸுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த புத்தகத்தை இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுடைய புத்தகத்தை மக்கள்கிட்ட எப்படி போய் கொண்டு போய் சேர்க்குறது, இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி தான். உங்களை பொறுத்த வரைக்கும் இதனால் எனக்கு எந்த லாபமும் கிடையாது. ஸோ உங்கள் புத்தகத்தை தான் நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்கேன். யாராவன் சம்மந்தமே இல்லாத நம்ம புத்தகத்தை வந்து ஸ்கேன் பண்ணி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஸ்ட்ரைக்கெலாம் கொடுத்துடாதீங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ இந்த புத்தகம் வந்து உங்களுடைய ப்ரொமோஷனல் வீடியோ தான். ஸோ இந்த புத்தகத்தை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஸ்கேன் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணி நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுனால இது வந்து பைரட் வீடியோலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்லி இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் மட்டும் தான் நான் வந்து ஸ்கேன் பண்ணி கிளாஸ் பண்ணுறேன். உள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட்லாம் நான் எதுவுமே ஸ்கேன் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் எக்கனாமிக் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய கிளாஸஸ் அப்படிங்கிறது ரமேஷ் சிங் அவர்கள் எழுதிய இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிற இந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த புத்தகம் அப்படிங்கிறது ஒரு 16வது எடிஷன். சரி, இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்கள் எப்படி எஃபிஷியண்ட்டாக படிக்கலாம், இந்த புத்தகத்தை எப்படி படித்தா இதை வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து படிக்க முடியும் அப்படிங்கிறத நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். எஃபிஷியண்ட்டாக படிக்கிறதுனா எப்படி? ஒரு புத்தகம் இருக்குது, இந்த புத்தகத்தை பிளைண்டாக படிக்கிறத காட்டிலும் இந்த புத்தகத்தில் எந்தெந்த சாப்டர்லாம் ரொம்ப முக்கியமானது தேர்வு நோக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேர்வில் இந்த சாப்டர்லேருந்து அதிகப்படியான கேள்விகள் வரும். ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், மெயின்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சாப்டர், இதெல்லாம் ஏரியா அப்படிங்கிறத நம்ம ப்ரியாரிட்டி வைஸ் படிக்கும்பொழுது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புத்தகம் முழுக்க படிக்கணும் தான், ஆனாலும் அதில் இருக்கிற முக்கியமான சாப்டர் இதுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுங்க. மொத்தம் வந்து 3ஆக பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி அண்ட் தேர்ட் ப்ரியாரிட்டி. ஸோ இந்த 3 ப்ரியாரிட்டியாக பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் இருக்கிறத நம்ம தரவாக படிக்கணும். செகண்ட் ப்ரியாரிட்டி இருக்கிறத நம்ம அதுவும் படிக்கணும் தான். முதல்ல இந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் படிச்சிடணும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து செகண்ட் லெசனில் இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு படிக்கணும். ஃபஸ்ட் லெசனில் படிக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு செகண்ட் லெசன் தான் படிக்கணும். அதோட 10வது லெசன் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக அதை படிக்கணும். இப்படி எதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியோ அதெல்லாம் வந்து முதல்ல படிச்சிடணும். செகண்ட் ப்ரியாரிட்டி 4வது சாப்டர் வந்து செகண்ட் ப்ரியாரிட்டியா, 7வது சாப்டர் வந்து செகண்ட் ப்ரியாரிட்டியா, இது மாதிரி படிக்கணும். தேர்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கும்போது எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து படிச்சுட்டு போகணும். ஸோ இப்படி தான் ஆர்டர் வைஸாக படிக்கணும். ஸோ எல்லா சாப்டரும் படிக்கணும், ஆனால் அதை ஃபஸ்ட்டு இதை படிக்கணும், அதன் பிறகு செகண்ட் சாப்டர் செகண்ட் ப்ரியாரிட்டி படிக்கணும், அதன் பிறகு வந்து தேர்ட் ப்ரியாரிட்டி படிக்கணும். ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இது நம்ம கலர் வைஸ் பிரிக்க போகிறோங்க. எப்படி கலர் வைஸ் பிரிக்கிறது? ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா அதை ரெட் கலரில் வந்து அண்டர்லைன் பண்ண போகிறோம். இதுதாங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், முதல்ல இதை தான் படிக்கணும் அப்படின்னா அந்த சாப்டரில் நாம் ரெட் கலரில் வந்து ஹைலைட் பண்ண போகிறோம். அடுத்ததாக ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டிக்கு பிறகு இது வந்து 2வதாக படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சாப்டருக்கு நம்ம ப்ளூ கலரில் வந்து ஹைலைட் பண்ண போகிறோம். மூணாவது வந்து இது ஓரளவுக்கு படிக்கலாம், எக்ஸாமுக்கு வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது, இருந்தாலும் இதை படித்து வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு நினைப்போம் இல்லையா. லாஸ்ட்டாக முதல்ல அந்த க்ரீன் கலரில் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறதும் ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறதும் நல்லா படித்து தரவானதுக்கு பிறகு க்ரீன் கலருக்கு வரணும். சரிங்களா? க்ரீன் கலருக்கு வரணும். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி ஹைலைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி புத்தகத்திலே நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் வந்து எந்த முக்கியமான சாப்டருமே கிடையாது. ஸோ அதனால் செகண்ட் பேஜுக்கு போவோம். செகண்ட் பேஜில் நான் என்னுடைய புத்தகத்தை ஸ்கேன் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுனால நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன், அந்த கலர்லாம் வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் உங்களுக்கு நான் செப்பரேட்டாகவே கலர் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது தேர்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், கடைசி ப்ரியாரிட்டி. எல்லா சாப்டரும் படித்ததுக்கு பிறகு கடைசியாக தான் வந்து இந்த சாப்டர் படிக்கணும். ஸோ இதை வந்து க்ரீன் கலரில் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு வந்து எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ், அது அந்தளவுக்கு முக்கியத்துவமான சாப்டர் கிடையாது. ஸோ இதனால் படித்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு வந்து இன்ஃப்ளேஷன் அண்டு பிஸ்னஸ் சைக்கிள், இது ரொம்ப முக்கியமான சாப்டருங்க. ஸோ அதனால் நாம் இதை ரெட் கலரில் வந்து ஹைலைட் பண்ணிக்க போகிறோம். இன்ஃப்ளேஷன் அண்டு பிஸ்னஸ் சைக்கிள், இதை பற்றி நாம் ஆல்ரெடி நம்மளுடைய கிளாஸஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ விலைவாசி உயர்வை பற்றி இந்த சாப்டர் வந்து சொல்லுது. ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான சாப்டர். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டிக்கு இது கொடுக்கணும். அதன் பிறகு சாப்டர் 7 அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபுட் மேனேஜ்மெண்ட், இதுவும் ரொம்ப முக்கியமான சாப்டர் இது. ஸோ இது நம்ம ரெட் கலரில் வந்து ஹைலைட் பண்ணிக்க போகிறோம். இதோடைய கிளாஸஸும் இதோடைய சாப்டரும் நாம் ஆல்ரெடி வந்து கிளாஸாக எடுத்திருக்கோம். ஸோ வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ இந்த பேஜில் பிளானிங் இன் இந்தியா, இது ரொம்ப தேர்ட் ப்ரியாரிட்டி உடையது. அண்ட் இன்ஃப்ளேஷன் அண்ட் பிஸ்னஸ் சைக்கிள், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட், இது ரொம்ப டாப் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க. அடுத்த பேஜுக்கு போகலாம். அடுத்த பேஜில் வந்து இண்டஸ்ட்ரி அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது ரொம்ப முக்கியமான சாப்டர் இது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. ஸோ ரெட் கலரில் வந்து இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற எல்லா விஷயங்களும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனால ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க.
அடுத்த சாப்டருக்கு போகலாம், அடுத்த பேஜுக்கு போகலாம். அடுத்தா வந்து சர்வீசஸ் செக்டார். சர்வீசஸ் செக்டார் வந்து தேர்ட் ப்ரையாரிட்டி தான். ஸோ க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டும் தேர்ட் ப்ரையாரிட்டி தான். ஸோ க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பேங்கிங் இன் இந்தியா அது ரொம்ப முக்கியமான சாப்டர். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ரெட் கலரில் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பேஜில் என்னென்னலாம் முக்கியத்துவம் வாய்ந்தது, சர்வீஸ் செக்டார் அண்டு இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட், இது ரெண்டும் வந்து தேர்ட் ப்ரையாரிட்டி. ஸோ எல்லா சாப்டரும் படிச்சதுக்கு கடைசியாக வந்து இந்த சாப்டர் படிங்க. ஆனால் பேங்கிங் இந்தியா வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர், பேங்கிங்களை பற்றி படிக்கிறது. ஸோ அது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து கொடுங்க. அடுத்த பேஜுக்கு போகலாம். அடுத்த பேஜில் இன்சூரன்ஸ் இன் இந்தியா, இது அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது. அதன் பிறகு செக்யூரிட்டி மார்க்கெட் இன் இந்தியா, இந்த செபியில் இருக்கிறது இல்லையா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றி படிக்கிறது. ஸோ இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுனால இது வந்து ரெட் கலரில் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. அதன் பிறகு எக்ஸ்டர்னல் செக்டார் இன் இந்தியா, இது வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி. ஸோ ப்ளூ கலரில் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறோம். இது வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறது. ஸோ இந்த பேஜில் என்னென்னலாம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது, செக்யூரிட்டி மார்க்கெட் இன் இந்தியா, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ரெட் கலரில் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறோம். அடுத்தா வந்து எக்ஸ்டர்னல் செக்டார் இன் இந்தியா செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. ஸோ ப்ளூ கலரில் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறோம். அடுத்த பேஜுக்கு போகலாம். அடுத்த பேஜில் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் அண்ட் இந்தியா அப்படிங்கிற இந்த சாப்டர். இது ரொம்ப இந்த IBRD, IDA, IFC, ஸோ இது மாதிரியான இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சாப்டர் இது. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் இது ரெட் கலரில் ஹைலைட் பண்ணிக்கிறோம். அதற்கு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா, இது வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. ஸோ இதை ப்ளூ கலரில் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பப்ளிக் ஃபினான்ஸ் இன் இந்தியா, இது வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி தான். ஸோ இதையும் ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜில் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா, பப்ளிக் ஃபினான்ஸ் இன் இந்தியா, இது சாப்டர்லாம் நம்ம இந்த பேஜில் பார்த்தோம். அடுத்த பேஜுக்கு போகலாம். அடுத்த பேஜில் சஸ்டைனபிலிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இந்தியா அண்ட் த வேர்ல்டு, இந்தியா அண்ட் த வேர்ல்டு, இது வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி தான். ஸோ அதனால் வந்து க்ரீன் கலரில் வந்து இதை ஹைலைட் பண்ணிக்கிறோம். ஸோ கடைசி முக்கியத்துவம் வந்து இதுக்கு கொடுங்க. அது கீழே ஹியூமன் டெவலப்மெண்ட் இன் இந்தியா, எக்கனாமிக்கில் மனிதர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு கேபிட்டல், அவங்களும் ஒரு மூலதனம் மாதிரி தான். ஸோ அதனால் அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து எப்படி இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த சாப்டர் சொல்லுது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதால ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. ஸோ க்ரீன் கலரில் நாம் இதை ஹைலைட் பண்ணிக்கிறோம். அடுத்த பேஜுக்கு போகலாம். அடுத்த பேஜில் இன்டர்னல் பட்ஜெட் தான் கொடுத்துருக்காங்க, யூனியன் கவர்மெண்ட்டுடைய இன்டர்னல் பட்ஜெட். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான். ஸோ அதனால் அதை ரெட் கலரில் ஹைலைட் பண்ணிக்கிறோம். அது பிறகு கிளாசரி, ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா எக்கனாமிக்கில். ஸோ இந்த முக்கியமான டேர்ம்ஸ்லாம் இதை கிளாசரியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம படிச்சுக்கிட்டோம். ஸோ இந்த புத்தகம் முழுக்கவே வந்து படிக்கணும். இதை எப்படி வந்து எஃபிஷியண்ட்டாக படிக்கலாம், இந்த மாதிரி நம்ம படிக்கும்பொழுது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் வந்து இந்த வீடியோ. ஸோ இதன் படி நீங்கள் படிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.